ஒரு 75 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஒரு கம்பெனி வெறும் 3 வருஷத்துல திவாலான கதை என்னன்னு தெரியுமா? இல்லையே சித்தப்பு. கதை கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கம்பெனியோட பேரு டப்பர்வேர். இருக்கும் தலைவரே. பொதுவா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் டப்பானாலே அது டப்பர்வேர் அப்படின்ற அளவுக்கு இது ஒரு பொதுவான பேரா போச்சுங்க. சமைக்கும் போது அந்த 3வது ஷெல்ஃப்ல டப்பர்வேர்ல நான் வந்து மிளகா பொடி போட்டிருக்கேன் அதை எடு அப்படின்வாங்க. இல்ல குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது டப்பர்வேர்ல சாப்பாடு வச்சுட்டேன்ப்பா டப்பர்வேர் எடுத்துட்டு போயிரு அப்படின்ற அளவுக்கு இது ஒரு காமனான பேரா போயிருச்சு. ஆனா இந்த கம்பெனி திவாலானதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு உருட்டிட்டு இருந்தது தான். இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட பேர் பார்ட்டி பிளான் மாடல். இவங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சடனாக ஏதாவது பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. டீ பார்ட்டி இல்லை பர்த்டே பார்ட்டி மாதிரி அங்கே ஆர்கனைஸ் பண்ணும்போது இவங்களுடைய டப்பர்வேர் அத்தனையும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த டப்பர்வேரோடைய மார்க்கெட்டிங் பிளானேங்க. இந்த பிளான் என்னமோ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஆனால் எப்போ கஸ்டமருடைய பையிங் ஹேபிட் மாறுச்சோ அதிலிருந்து இவங்க கம்பெனி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்படி என்ன பையிங் ஹேபிட் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது விஷயம் மக்கள் எல்லாருமே முதல்லலாம் வந்து கடைக்கு போய் வாங்குறத ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இ-காமர்ஸ் போர்ட்டல் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் ஆச்சோ மக்கள் வீட்டில் இருந்தபடியே வெறும் ஆன்லைன் மூலியமா ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஹேபிட் அப்படின்றதே மாறிடுச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த இ-காமர்ஸ் போர்ட்டலில் இருக்கக்கூடிய பெரும் ஜாம்பவான்கள் அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தங்களுடைய ஓன் பிராண்ட் நேம்லேயே இவங்க பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவுமே அந்த கம்பெனி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இந்த இ-காமர்ஸ் போர்ட்டலை தாண்டி அதிகம் பொருட்களை வாங்குறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட்ஸ் அதாவது டிமார்ட், பிக் பஜார், ரிலையன்ஸ் இந்த மாதிரியான கடைகளில் தான். ஆனால் டப்பர்வேர் இந்த கடைகளில் தங்களோட பொருட்களை சப்ளை பண்ணவே இல்லைங்க. அதனால இவங்களோட சேல்ஸ் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஸோ இந்த காரணங்கள்னால தான் டப்பர்வேர் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சுங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் எப்படி வந்து ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அப்கிரேட் பண்ணோங்க. ஸோ இன்னைக்கு எப்படி வந்து டப்பர்வேர் தன்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்காததுனால தோல்வியை அடைஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இன்னொரு கம்பெனி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட லோகோவை மாற்றிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே.